யாரும் எதுவும் செய்யாதீங்க. நீங்க சும்மா இருந்தா அதுவே போதும். இது காதல் விஷயம். காதல் காதல் காதல். அந்த காலத்துல காதலுக்காக இவ்வளவு டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சந்திப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த 20ஆம் நூற்றாண்டுல எங்க பாரு காதல், எப்ப பாரு காதல். சினிமாவில காதல், பீச்ல காதல், பேப்பர்ல காதல், பஸ்ல காதல், ட்ரெயின்ல காதல். மன்னிக்கணும் பாஸ்கர், நீங்க காதலுக்காக ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்றீங்க, ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்றீங்க. Will you please keep quiet? மிஸ்டர் பாஸ்கர், கோபப்படாதீங்க. என்னுடைய விடுதலைக்கு காரணமான உங்க சந்தோஷம் தான் என்னுடைய லட்சியம். லட்சியமா? லட்சியம்? மிஸ்டர் தீபம்பா, தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்து எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சீங்க. தங்கவேலு முதலியார சந்தோஷப்படுத்த ஏற்பாடு பண்றதாக சொல்லி என் லதாவை என்ன வெறுக்கும்படி செய்துட்டீங்க. தயவு செஞ்சு உங்க மந்திர சக்தியை லதா கிட்டயோ அவ குடும்பத்துக்கிட்டயோ காட்டாதீங்க. நீங்க இந்த இடத்தை விட்டு போனா அதுவே எனக்கு போதும். மிஸ்டர் பாஸ்கர், எல்லாம் நல்ல எண்ணத்தோடு நன்றி உணர்ச்சியோடு செய்து என்ன போக சொல்றீங்களா? ஆமா, என் மனசுக்கு பிடிச்ச பெண் கிடைக்காத வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவுதான் வெற்றி அடைஞ்சாலும் சர்வத்தை அடைஞ்சாலும் என்ன பிரயோஜனம்? ப்ளீஸ் கோ அவே ஃப்ரம் ஹியர். Please go away from here. ஜீனுடீனுக்கு சரோ தேவை, பாஸ்கருக்கு லதா தேவை. ஆனா யாருக்கும் இந்த சீபூம்பாவனுடைய நட்பும் அன்பும் தேவையில்லை. பரவாயில்ல பாஸ்கர், பரவாயில்ல. நான் எந்தவித மந்திர சக்தியும் உபயோகப்படுத்தாம ஒரு சாதாரண மனிதனா லதாவிடம் போய் அவளுடைய மனசை மாத்தி அவ வந்து உங்களை அடையும்படியா செய்ய. இது உறுதி, இது உறுதி. கிழிந்த படம் ஒன்று சேர்ந்த மாதிரி பாஸ்கர் லதாவின் மனசும் ஒன்று சேர்ந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்களா இங்க ஏன் வந்தீங்க? லதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன். முக்கியமான விஷயம்? நீங்க இந்த பட்டணத்தை விட்டே போகணும், அதுதான் எனக்கு தேவையான விஷயம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு லதா. நான் பாஸ்கரை சந்தோஷப்படுத்த எவ்வளவோ செய்துட்டேன், எதுவும் பலிக்கல. அவன் உன்னையே நினைச்சு உருகிறான். நீ அவனை வெறுக்கிறதுக்கு காரணமே நான் தான் நினைக்கிறான். கரெக்ட், அவர் நினைக்கிறதுல தப்பே இல்லை. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள பிரிவே ஏற்பட்டது. நல்ல எண்ணத்தோட நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் இப்படித்தான் விபரீதமா போய் முடியும். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், எங்களை விட்டு போனா போதும். ப்ளீஸ் கோ அவே ஃப்ரம் ஹியர். இதே வார்த்தைகளை தான் பாஸ்கரன் சொன்னான். லதா, நான் ஆண்டவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், பாஸ்கர் சீனு யார் கூப்பிட்டாலும் நான் இனி திரும்பி வரப்போறதில்லை, வரவே போறதில்லை. நீயே என்ன புரிஞ்சுட்டு, என்ன நல்லவன்னு புரிஞ்சுட்டு தீபூம்பா வான்னு கூப்பிட்டா தான் நான் திரும்ப போறேன். இது சத்தியம், இது சத்தியம். பாஸ்கர், உண்மையிலே இவர் போயிட்டாருன்னா நமக்கு இனிமே நல்ல காலம் தான்.